எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள எப்போது சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அதை எப்போது விரும்புறாங்க. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆமென். பாருங்க, ஏசப்பா எப்போதுமே நமக்கு நன்மையை கொடுக்க விரும்புகிறவர். அவர் தீமை செய்யாத தேவன். ஒருவேளை நம்ம கேட்கிற காரியங்கள் ஒருவேளை அது நமக்கு நன்மையாக தெரியலாம், ஆனா ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரியும். ஆமென். உங்க வாழ்க்கையில எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க கூடாது என்று சொல்லி அவருக்கு நன்றாக தெரியும். ஒரு திருமண காரியத்திற்காக நீங்க காத்திருக்கலாம், ஒரு வேலை, நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையானதை தருவார். நல்ல வேலையை உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். நல்ல திருமண காரியத்தை உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுப்பார். நல்ல காரியங்களை அவர் அமைத்து கொடுக்கிற தேவன். வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும் போது பரமபிதாவானவர் நன்மையானதை கொடுப்பது அதை நிச்சயம் அல்லவா. அவன் பொல்லாத மனுஷன் தன் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுப்பானா, அவன் நன்மையானதை செய்வானா. அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் மனுஷர்களை காட்டிலும் ஒருபடி ரொம்ப நல்லவர். அவர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். கிஷோர், உங்களுக்கு நன்மையானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்மையானதை தருவார். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் நமக்கு நன்மையானதை செய்வார். அதனால சோர்ந்து போகாதீங்க. தீமை உங்களுக்கு வராது. ஒருவேளை லேட்டா வந்தா அது நன்மையாக தான் இருக்கும். அதனால அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.